4.2ல தேர்ட் சம்மு. ஏபி 12 சென்டிமீட்டர், ஏடி 8 சென்டிமீட்டர், ஏஇ 12 சென்டிமீட்டர், ஏசி 18 சென்டிமீட்டர். இதை கொடுத்துட்டு டிஇ பிசிக்கு பேரலாக இருக்குதான்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம தியரத்தில் பார்த்துருப்போம், பிபிடி தியரத்தில் என்ன தியரம் சொல்லுது, ஒரு 2 சைடு பேரலாக இருக்குது அப்படின்னா டிஇ இதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா, பேரலாக இருக்குதுன்னா அந்த சைடோட ரேஷியோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? பேரலாக இருந்துச்சுன்னா இந்த 2 சைடோட ரேஷியோ ஈவனாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். கான்வர்ஸில் என்ன சொல்லுது, கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி என்ன சொல்லுது அப்படின்னா, 2 சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, 2 சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே பேரலாக இருக்கும். ஓகேவா? இப்போ 2 தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு நம்ம. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், என்ன பண்ண போகிறோம், இதை டிபியை கண்டுபிடிக்க போகிறோம், ஈசியை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஇயும் பிசியும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். சரியா? பேரல்னு சொல்லிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஏபி வேணும், ஏபி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது ஏபி ஈக்குவல் டு, ஏபி எப்படி ஆட் பண்ணலாம், ஏபி எப்படி சொல்லலாம், ஏடி ப்ளஸ் டிபி இல்லையா? ஏடி ப்ளஸ் டிபி. ஏபி என்னது 12, ஏடி என்னது 8 ப்ளஸ் டிபி. அப்போது இதை அப்படியே திருப்பி எழுதிக்கிறேன், டிபி ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 12. அப்போது டிபி ஈக்குவல் டு 12 மைனஸ் 8. அப்போது டிபி ஈக்குவல் டு 4, டிபி 4. இப்போ இங்கே பாருங்கள், ஏசி எப்படி எழுதலாம், ஏஇ ப்ளஸ் இசி. ஆச்சா? ஏசி என்னது கொடுத்துட்டாங்க இல்லையா, 18 ஈக்குவல் டு ஏஇயும் கொடுத்துட்டாங்க 12 ப்ளஸ் இசி. அப்போது ஈசி என்னது, ஈசி ஈக்குவல் டு 18 மைனஸ் 12, ஈசி ஈக்குவல் டு 6. அப்போது இது 6. ஆச்சா? இப்போ பிபிடி தியரம் என்ன சொல்லுது, ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. ஏடி என்னது 8, டிபி 4, அந்த பக்கம் ஏஇ 12, இசி 6. கேன்சல் பண்ணிக்கலாமா? இது 2 டைம்ஸு, இது 1 டைமு, 2 டைம்ஸு 1 டைம். 2/1, 2/1. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால டிஇ parallel to BC. அவ்வளோதான் சமம்.